வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணமூர்த்தி ரதுஜன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜேவிபியினரே எமக்கு முதலில் ஆயுதங்களை வழங்கினர் என சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிப்பு. இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம சேவகர்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு ஆயுதம் தந்ததும் எங்களிடமிருந்து ஆயுதம் கைமாறியதும் அனுரகுமாரவின் கட்சிதான். எனவே அந்த ஆயுதங்களை தேடி எடுப்பதற்கான ஏற்பாடுகளை அனுரகுமார திசாநாயக்கவை செய்ய சொல்லுங்கள் என ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். இன்று வெள்ளிக்கிழமை காலை மட்டக்களப்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் இல்லத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். நேற்று வியாழக்கிழமை மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவரது கட்சி கூட்டத்தில் உரையாற்றும் போது ஆயுத குழுவான பிள்ளையான் மக்களை அச்சுறுத்தி அரசியல் செய்கிறார் என குற்றம் சாட்டினார். அனுரகுமார திசாநாயக்கவின் கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இவ்வாறு தெரிவித்தார். கேட்கிறால் யோகிக்கு பொறுப்பான தலைவராக கலைக்கப்பட வரும். அதேபோல் இந்த நாட்டை தீக்குள்ள தள்ளி அநியாயமாக இந்த யூனிவர்சிட்டி பிள்ளையெல்லாம் கொண்டு போய் ஒரு வன்முறையில் ஈடுபடுத்துகிற ஒரு கட்சி அது. இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் எங்களோட மண்ணில் அப்படி பேசினது கவலை அடைகிறார். அவங்க தான் ஒரு பிரபலியமான ஆயுத குழு. அதேபோல் தமிழக விடுதலை கட்சி ஆரம்பத்திலே எங்களுக்கு ஆயுதம் தந்தவங்க எங்களோட ஆயுதம் கைமாறினதவங்க தான். அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கான ஏற்பாடு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க நான் சொல்ல விரும்புகிறேன். மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள் இன்று வெள்ளிக்கிழமை இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள 42 கிராம உத்தியோகஸ்தர் பிரிவுகளினதும் நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. பணி பகிஷ்கரிப்பால் மூதூரில் உள்ள கிராம உத்தியோகஸ்தர் காரியாலயங்கள் மூடப்பட்டிருந்ததையும் காண முடிந்தது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திருகோணமலை கண்டி பிரதான வீதியின் 98ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திருகோணமலை கண்டி பிரதான வீதியின் 98ஆம் கட்டை பகுதியில் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த எரிபொருள் கொள்வனவு வாகனமே இவ்வாறு வீட்டு மதிலை உடைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்திற்கான காரணம் என முதல் கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. விபத்தில் மதுக்கம பகுதியைச் சேர்ந்த எரிபொருள் கொள்கலனை செலுத்திச் சென்ற சாரதி வயது 50, உதவியாளர் வயது 45 ஆகிய இருவருமே காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு தெமட்டகொட பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் சேவையாற்றிய இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று சித்திரவதைக்கு உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமால் ரணராஜாவினால் இன்று வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் அவர் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அதே நேரம் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்யவிருப்பதாக கிருணிகாவின் சட்டத்தரணி தெரிவித்தார்.
தேர்தல் நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்காக தயாராகுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு தமது திணைக்களத்திற்கு அறியப்படுத்தியுள்ளதாக அரச அச்சக மா அதிபர் கங்காணி லியனகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிடும் பட்சத்தில் அதற்கு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி அல்லது அக்டோபர் மாதம் 16ஆம் திகதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தது. இதன்படி ஜனாதிபதியை தெரிவு செய்வது தொடர்பாக சட்டவாக்கத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரல் உரிய காலப்பகுதிக்குள் நடைபெறும் என அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது உயிரிழந்த கடற்படை வீரரின் இறுதி கிரியைகளில் நேற்று வியாழக்கிழமை கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் இருந்து கடற்தொழிலாளர்களின் பிரதிநிதிகளும் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு உயிரிழந்த கடற்படை வீரருக்கு அஞ்சலி செலுத்தினர். நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய படகொன்றினை வழிமறித்து படகில் இருந்தவர்களை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட வேளை கடற்படை வீரர் உயிரிழந்தார். காங்கேசன்துறை கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படை சிறப்பு வீரரான குருநாகல் பகுதியைச் சேர்ந்த ரத்நாயக்க வயது 46 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தினை அடுத்து படகில் இருந்த 10 இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு புதன்கிழமை காங்கேசன்துறை போலீசார் ஊடாக மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட வேளை அவர்களை எதிர்வரும் 8ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். டெல்லி சர்வதேச விமான நிலையத்தின் முகப்பு கூரையின் ஒரு பகுதி நேற்று வியாழக்கிழமை இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து ஏற்பட்டுள்ள நுழைவாயில் பகுதி பாதுகாப்பிற்காக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று பெய்த கடும் மழை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்கு ஸ்லோவாக்கியாவில் ரயில் கடவையில் கடுகதி ரயிலுடன் பஸ் மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் இருந்து கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோவ்சாம்ஹி நகருக்கு அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்து உள்ளூர் நேரப்படி 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளதோடு 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. விபத்தில் பேருந்து மற்றும் ரயில் ஆகியவற்றின் சாரதிகளும் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் பேருந்தில் பயணித்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது ரயிலில் 200 பேரும் பேருந்தில் 9 பேரும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரயில் சாரதி ரயில் தடம் புரள்வதை தடுக்க உடனடியாக செயற்பட்டுள்ளார். இதன் காரணமாக பயணிகளுக்கு காயங்கள் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக அந்நாட்டு ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. விபத்து இடம்பெற சில வினாடிகளுக்கு முன்பு அவர் கட்டுப்பாட்டு அறைக்குள் குதித்து தீக்காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். 5 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 3 ஆகாய ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணியுடன் இடம்பெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி 68 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 171 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் அணி தலைவர் ரோஹித் சர்மா அதிகபட்சமாக 57 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்து வீச்சில் இங்கிலாந்து அணி சார்பில் கிறிஸ் ஜோர்டன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதற்கமைய 172 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இங்கிலாந்து அணி 16.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 103 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டது.
துடுப்பாட்டத்தில் இங்கிலாந்து அணி சார்பில் ஹாரி புரூக் அதிகபட்சமாக 25 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழையும் 2வது அணியாக தெரிவாகியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.